ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஹாட் சாக்லேட் எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள், நான் ஒரு சாஸ்பேனில் ஒரு கப் அளவு பால் எடுத்திருக்கேன். அந்த பாலில் 1 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர், நான் டார்க் கொக்கோ பவுடர் தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அதில் 2 பட்டையை ஆட் பண்ணிக்கோங்க. பட்டை நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதில் கொஞ்சம் தண்ணியை கலந்து அதையும் ஆட் பண்ணிவிட்டு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிவிட்டு அந்த மிக்சர் ஆட் பண்ணிவிட்டு தான் ஜீனி ஆட் பண்ணணும். ஜீனி உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு டார்க் சாக்லேட் கொஞ்சம் ஒரு 2 பீஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா செம்மையான ஹாட் சாக்லேட் ரெடி ஆயிரும். நல்லா அந்த பபிள்ஸ்லாம் அப்படி கொஞ்சமாக பபிள் ஆகி வந்துருச்சுன்னா அந்த கார்ன்ஃப்ளவர் மிக்சரும் கொஞ்சம் கொலகொலப்பு கொடுக்கறதுக்காக தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். செம்மையாக அல்டிமேட்டாக ரெடி ஆயிடுச்சு. ஹாட் சாக்லேட் இப்படி தான் நம்ம சர்வ் பண்ண போகிறோம். இதை அப்படியே நான் ஒரு கப்பில் சர்வ் பண்ணுறேன் பாருங்கள். இந்த பனி காலத்துக்கு இந்த ஹாட் சாக்லேட் ரொம்ப டேஸ்டியாக எம்மியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் என்னன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.